பயமுறுத்தும் வரலாற்றின் மிகவும் கொடூரமான மரண தண்டனைகள். இதயம் பலகீனமானவங்க வீடியோவை பார்க்க வேண்டாம். தவறுகளுக்கு தண்டனைகள் கொடுப்பது என்பது அனைத்து காலகட்டத்திலும் இருந்து வருவதாகும். வரலாறு முழுவதும் குற்றவாளிகள், எதிரிகள் அல்லது விரும்பத்தகாதவர்களை கொல்ல பல மோசமான, பயங்கரமான முறைகள் உள்ளன. கொடூரமான குற்றங்களுக்கு கூட இப்போது நமது நாட்டில் மரண தண்டனை விதிப்பது கடினமாக இருக்கிறது. கடந்த காலங்களில் சிறிய குற்றங்களுக்கு கூட மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த மரண தண்டனை கூட மிகவும் கொடூரமான முறைகளில் நிறைவேற்றப்பட்டது. இந்த தண்டனை முறைகளை நாம் கேட்கும் போதே நமக்குள் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய இருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக இந்த தண்டனைகளில் பல இப்போது நடைமுறையில் இல்லை. மனித குலத்தின் ஆரம்பகால நாகரிகங்களில் நடைமுறையில் இருந்த மிக கொடூரமான மரண தண்டனை முறைகள் என்னென்ன என்று இந்த பதிவில் பார்க்கலாம். குடல்கள் உருவப்படும் தண்டனை. விபத்துகளின் போது குடல் வெளியேறி ஒருவர் இறக்க வாய்ப்புள்ளது. ஆனால் ஒருவருக்கு தண்டனையை நிறைவேற்றும் வகையில் அவரின் குடல் உருவப்படும் கொடூரமான முறை பண்டைய காலத்தில் இருந்தது. இதுவரை கேட்டிராத மிக கொடுமையான தண்டனைகளில் இதுவும் ஒன்றாகும். திருடர்கள் மற்றும் விபச்சாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை தண்டிக்க இந்த முறை பயன்படுத்தப்பட்டது. சில அல்லது அனைத்து முக்கிய உறுப்புகளும் ஒவ்வொன்றாக உடலிலிருந்து, முக்கியமாக அடிவயிற்றிலிருந்து அகற்றப்பட்டன. இது இங்கிலாந்து, நெதர்லாந்து, பெல்ஜியம் மற்றும் ஜப்பானில் நடைமுறையில் இருந்ததாக கூறப்படுகிறது. தோலை உரிப்பது. இது இடைக்காலத்தில் நடைமுறையில் இருந்த தண்டனையின் மிக கொடூரமான மற்றும் நாகரிகமற்ற முறைகளில் ஒன்றாகும். இந்த மிருகத்தனமான தண்டனையில் கைதியின் உடலில் இருக்கும் தோல் உரிக்கப்படும். தோல் உரிக்கப்படும் போது அவர்கள் உயிருடன் இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தோல் அகற்றப்பட்ட பிறகு தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் ரத்தம் வெளியேற தூக்கி எறியப்படுவார்கள். வலியை அதிகரிக்க உப்பு போன்ற பொருள்கள் தோல் உரிக்கப்பட்ட இடத்தில் தடவப்பட்டு குற்றவாளியை எரிசலுக்குள் உள்ளாகினர். மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்கா போன்ற இடங்களில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு குற்றவாளிகள், சிறைபிடிக்கப்பட்ட வீரர்கள் மற்றும் மந்திரவாதிகள் மீது சுமத்தப்பட்ட பொது மரண தண்டனை இது. எரித்துக் கொல்வது மற்றொரு பயங்கரமான மரண தண்டனை முறை. முக்கியமாக ரோம், சிசிலி, இங்கிலாந்து மற்றும் வட அமெரிக்காவின் சில பகுதிகளிலும் நடைமுறையில் இருந்தது. எரித்துக் கொல்வது சாதாரணமான தண்டனைதான் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த முறையில் அவ்வாறு நடப்பதில்லை. தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவரின் ஒவ்வொரு உறுப்பும் தனித்தனியாக எரிக்கப்படும். கைகள், கால்கள், மார்பு, வயிறு ஒவ்வொரு பாகங்களாக எரிக்கப்பட்டு இறுதியில் மரணம் ஏற்படுத்தப்படும். சில சமயம் நெருப்பு வைப்பதற்கு முன் அவர்களுக்கு கார்பன் மோனாக்சைடு விஷம் கொடுக்கப்பட்டது. இந்த விஷத்தினால் உடலில் உள்ள உறுப்புகள் கொழுந்துவிட்டு எரியும். இரண்டாக அறுத்துக் கொள்வது. அறுப்பதன் மூலம் மரணம் என்பது உலகின் பல்வேறு பகுதிகளில் பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. எடுத்துக்காட்டாக ஐரோப்பாவில் ரோமானிய பேரரசின் கீழ் ஆசியாவின் சில பகுதிகளில் இந்த முறை பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்த முறையை பயன்படுத்தி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வழக்கமாக தலைகீழாக தொங்கவிடப்படுவார்கள். ஒரு பெரிய கத்தி கொண்டு அவர்கள் இரண்டாக அறுக்கப்படுவார்கள். இறுதியில் தலையும் பிளக்கப்படும். தலை துண்டிக்கப்படும் வரை அவர்கள் உயிருடன் இருக்கும்படி பார்த்துக் கொள்வார்கள். குதிரையில் இழுத்து சென்று தூக்கிலிடுவது. இங்கிலாந்தில் கொடுக்கப்பட்ட மிகவும் கொடூரமான மிருகத்தனமான தண்டனைகளில் இதுவும் ஒன்றாகும். இந்த தண்டனையில் ஒருமுனை கயிறு குற்றவாளியின் கழுத்தில் கட்டப்படும், மறுமுனை கயிறு குதிரையின் வாலில் கட்டப்படும். குற்றவாளி இறக்கும் வரை அந்த குதிரையால் இழுத்து செல்லப்படுவார். அதன்பின் தலை துண்டிக்கப்பட்டு 4 துண்டுகளாக வெட்டப்படுவார். அவரின் மீதமுள்ள உடல் நகரின் பல்வேறு முக்கியமான இடங்களில் வைக்கப்படும். இந்த தண்டனை ஆண்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டது. யானையை வைத்து தலையை நசுக்கும் தண்டனை. நசுக்குவதன் மூலம் மரணம் என்பது ஒரு விரிவான வரலாற்றை கொண்ட ஒரு பிரபலமான மரண தண்டனை முறையாகும். இது காலப்போக்கில் பல மாறுபட்ட முறைகளை பின்பற்றியது. அவற்றில் முக்கியமான ஒன்று யானைகளால் நசுக்குதல். இது தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் 4000 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்தப்பட்டது. இது ரோமானியர்களாலும் வியட்நாமில் உள்ள குயின் வம்சத்தினாலும் பயன்படுத்தப்பட்டது என்று வட்டாரங்கள் கூறுகின்றன. குற்றம் சாட்டப்பட்டவர் தலையுடன் ஒரு கல்லால் கட்டப்படுவார். யானையை வைத்து மெதுவாக தலையில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் மிகவும் பயிற்சி பெற்ற யானையால் தலையை நசுக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவர் தனது கடைசி மூச்சை எடுப்பதற்கு முன்பு அவரது பயங்கரமான மரணத்தின் அனைத்து கொடூரங்களையும் இந்த ஒரு தண்டனையில் உணர்வார். அதேபோல் கொலை செய்யும் குற்றவாளிகளுக்கு மார்பில் மிகப்பெரிய மற்றும் கனமான கற்களால் கட்டப்பட்டு அழுத்தி மூச்சு திணறல் ஏற்படுத்தப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. நொறுக்கும் சக்கரம். நொறுக்கும் சக்கரம் கேத்தரின் சக்கரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது மரண தண்டனைக்கு பயன்படுத்தப்படும் சித்திரவதை சாதனமாகும். இது இடைக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 19ஆம் நூற்றாண்டு வரை பயன்பாட்டில் இருந்தது. சக்கரம் வடிவில் உள்ள ஒரு பானை போன்ற அமைப்பில் குற்றவாளி உள்நுழைய வைப்பார்கள். அவர்களின் எலும்புகள் அனைத்தையும் உடைக்க இடைவெளி வழியாக ஒரு சுத்தி அல்லது ஒரு பெரிய இரும்பு கம்பி பயன்படுத்தப்பட்டது. இந்த செயல்முறை ஒருவரை கொல்ல நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டது. உயிருடன் இருக்கும் பொழுதே அவர்களுடைய உடலின் உள்ள ஒவ்வொரு எலும்புகளை உடைத்து சித்திரவதை செய்து கொள்ளுவார்கள். கழுமரம் ஏற்றுவது. இந்த தண்டனை தமிழ்நாட்டிலும் நடைமுறைப்படுத்தி உள்ளார்கள். இந்த தண்டனையில் குற்றவாளியை ஒரு கூர்மையான கம்பத்தில் உட்கார வைப்பார்கள். பின்னர் அந்த கம்பத்தை நேராக நிமிர்த்தி வைப்பார்கள். அந்த கூர்மையான கம்பத்தில் எண்ணெய்களும் தடவப்பட்டு இருக்கும். குற்றவாளியின் எடையினால் மெதுவாக சறுக்கிக் கொண்டே போவார். மலம் போகும் வழியிலிருந்து வாய் வரை அந்த கூர்மையான கம்பத்தினால் துளைக்கப்படுவார். இந்த தண்டனை மிகவும் கொடுமையானது. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல இருந்துச்சுன்னா நினைச்சு பாருங்க. சிலுவையில் அறையப்படுவது. சிலுவையில் அறையப்படுவது பண்டைய மரண தண்டனை முறைகளில் மிகவும் கொடூரமான மற்றும் வேதனையான தண்டனையாகும். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒரு பெரிய மர சிலுவையில் அறையப்பட்டு இறக்கும் வரை அதில் தொங்கவிடப்பட்டார். பொதுவாக இவர்கள் அதிக இரத்தப்போக்கால் இறந்து விடுவார்கள் அல்லது பசி மற்றும் தாகத்தால் இறந்து விடுவார்கள். சரி, இந்த தண்டனையில் எது மிகவும் கொடூரமாக இருந்தது? இது தொடர்பான மற்றொரு வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே லைக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.